வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 31வது அதிகாரம், 31வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31:2. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. பட்டயத்துக்கு தப்புவிக்கிறார். நாம் ஏன் காக்கப்படுகிறோம்? நாம் ஏன் எப்படி இந்த நாளை கண்டோம் என்று கேட்டால், அவர் நம்மை தப்புவித்தார். ஆமென் சொல்லுங்க. தேவன் தான் ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் காணப்படுகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவன் கிருபையாய் காணப்படுகிறார். தேவன் தப்புவித்தார். தேவன் தப்புவிக்கிறார். ஆமென். பவுல் சொல்லுகிறார், மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அவ்வளவுதான், ஓகே, மரணம், இந்த பிரச்சனை இல்லை, இதுக்கு மேல நீ எழும்ப முடியாது, இதுக்கு மேல நீ பலன் இல்லை. ஆமென். உடனே என்ன டிசைட் பண்ணியாச்சு? மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். தேவன் தப்புவிக்கிறார். தேவன் தான் தப்புவிக்கிறார். எப்படி காக்கப்படுகிறோம் கேட்டா, தேவன் தப்புவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தப்புவித்தார். ஆமென். இங்க என்ன பாத்தீங்கன்னா, தப்புவித்த ஜனம், மீந்த ஜனம், அதாவது பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம். பட்டயத்துக்கு எல்லாரும் தப்பல்ல, ஒரு கூட்டம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு செய்தி நல்லா கேளுங்க. அவர் தப்புவித்து எங்க கொண்டு வரார்? வனாந்திரத்துக்கு. தப்புவித்து ஆக்சுவலா எங்க கொண்டு போனோம்? ஏதேனுக்கு கொண்டு போனோம். இல்ல அப்படி செழிப்பான நல்ல இடத்துக்கு கொண்டு போனோம். ஆனா ஆண்டவர் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி எங்கே கொண்டு வரார்? வனாந்திரத்துக்கு. வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. வனாந்திரம்னா என்ன? அடிக்கடி சொல்ற எரேமியா 2வது அதிகாரத்தில் வனாந்திரம்னா என்னன்னு இருக்கு பாருங்க. 2வது அதிகாரத்தின் 5வது வசனம், எரேமியா 2:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வழி பள்ளங்களும் உள்ள தேசம் வறட்சி மரண இருள் உள்ள தேசம் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமும் வனாந்திரம். வனாந்திரம்னா என்ன? அது அவாந்திர வழி, அது வேஸ்ட் லேண்ட். அங்க வறட்சி, அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தரும் சும்மா கொடுத்தாலும் வேண்டாம். சில இடத்துல எல்லாம் சும்மா 10 ஏக்கர் 2000 ரூபாய், 20000 ரூபாய். இங்கெல்லாம் ஒரு சென்டே 20 லட்சம் ரூபா, 50 லட்சம் ரூபான்னு போகும்போது சில இடத்துல போடுவாங்க, இங்கே 1 ஏக்கர் 25,000 ரூபாய், 1 ஏக்கர் 10,000 ரூபாய். போய் பார்த்தா, நான் வேணா 10,000 ரூபாய் தரேன், எனக்கு இந்த இடம் வேண்டாம். அதுதான் வனாந்திரம். ஒருவரும் குடியிருக்க விரும்பாத இடம், ஒருத்தருக்கும் வேண்டாம், சும்மா கொடுத்தா கூட வேண்டாம். அதன் அர்த்தம் என்ன? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்தி என்னை ஏன் ஆண்டவரே இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க? இதுக்கு நான் அப்பவே இந்த வனாந்திரத்துல கொண்டு வரவா எங்களை காப்பாற்றினீங்க ஆண்டவரே? இதுக்கு நீங்க காப்பாற்றாமலே இருந்திருக்கலாமே ஆண்டவரே, இதுக்கு நான் அப்பவே செத்திருக்கலாமே ஆண்டவரே என்கிற கேள்வியோட யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களோடு தான் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஒரு
காரியத்தை முறையிட்டாங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் அதனுடைய 10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு. 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது, எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அதன் அர்த்தம் என்ன? என்ன ஏன் அங்க சாக விடல? என்ன ஏன் எகிப்தில சாக விடாம இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீங்க? என்ன ஏன் அங்க சாக விடல? இது தெரிஞ்சிருந்தா நாங்க அங்க இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டிருக்கவே மாட்டோமே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில புலம்பல் இதுவா தான் இருக்குது. ஆமென். எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர், எங்களை அங்கிருந்து புறப்பட பண்ணி எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அதாவது ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நன்மை செய்தீரே என்று பாடுவாங்கன்னு பார்த்தா ஜனங்க என்ன பாடுனாங்க? எனக்கு ஏண்டவர் இப்படி பண்ணீங்க, என்னை ஏன் எகிப்தில இருந்து கொண்டு வந்தீங்க? இதுதான் ஜனங்களுடைய, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிடுதல் மாத்திரமல்ல, பல நேரத்தில் சில காரியங்கள் கைவிட்டு போவது போல இருக்கும்போது, சில காரியங்கள் நமக்கு தலைக்கு மேலே போறது போல இருக்கும்போது, பல நேரங்களில் நாம கூட அப்படிதான் சொல்லுவோம், ஆண்டவரே இதுக்கு அப்பவே அங்கேயே செத்திருக்கலாம், அப்படியே போயிருக்கலாமே ஆண்டவரே, என்னை ஏன் ஆண்டவரே காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வரீங்க? ஆமென். கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிறார். எனவே தான் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தந்துட்டே இருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், சில நேரத்தில் பிரசங்கமாக நிறைய காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம தியானிக்கிறத பிரசங்கமாக எழுதுவோம், பிரசங்கமாக எழுதுவேன் டைரியில் அப்படியே எழுதி வைத்து நல்ல அதை தியானிச்சு எழுத வைப்போம். ஆனால் அந்த டைமுக்கு அந்த வார்த்தை இல்லை வேறொரு வார்த்தைனா அந்த வார்த்தையை கொண்டு வந்து இடைபடுவார் பாருங்க. ஏன்? அதன் அர்த்தம் என்ன? எதற்காக? ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியில் வெளிப்பட விரும்புகிறார், வெளிப்பட விரும்புகிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். உன்னை நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை நான் ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? என் இரக்கத்தை உனக்கு காட்டுறதுக்காக. ஹல்லேலூயா. வனாந்திரத்துக்கு தப்பி பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே என்னை நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்க, என்னை நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் இருக்கிற வனாந்திரம் அல்ல ஆண்டவரே, என் மேல நீங்க இரக்கம் வைக்க போறீங்க. ஆமென். இருக்கிற வனாந்திரத்தை பாராது, உனக்கு கீழே இருக்கிற வனாந்திரத்தை பாராது, உனக்கு மேலே வைக்கப்பட்ட தேவ இரக்கத்தை பார். நம்ம ஃபுல்லாவே சிச்சுவேஷனே பார்த்துட்டு இருக்கிறோம், சூழ்நிலையே பார்த்துட்டு கீழே இருக்கிறது தான் பார்த்துட்டே இருக்கிறோம். நமக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். கிருபையாய் காத்தாரே, உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்த போதும் 1000 10,000 நடுவில் இருந்து உன்னை மட்டும் கிருபையாய் காத்தது உன்னை வனாந்திரத்தில் அம்போன்னு விட்டுட்டு போவதற்கல்லப்பா. உன் மேல தேவன் தம்முடைய இரக்கத்தை வைத்திருக்கிறார், உன் மேல் தேவன் தம்முடைய இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜன வனாந்திரத்தில். அப்படி என்றால் இந்த நாட்களில் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரமா இருக்கிறதே என்ற கண்ணீரோடு இருக்கிறவங்க, நீங்க கொஞ்சம் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. ஏதோ ஒரு பட்டயத்துக்கு உங்களை தேவன் தப்பு வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு பட்டயத்துக்கு தேவன் உங்களை தப்பு வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் தன்னுடைய வாழ்க்கை, அதாவது ஊழியத்தை ஆரம்பிக்கும் அவருடைய ஆரம்பம் 40 நாள் வனாந்திரம்.
இந்த வனாந்திரத்துக்கு வருவதற்கு முன்னமே அவர் மனுஷகுமாரனை வெளிப்பட்ட போது நடந்தது என்ன? ஏரோதின் பட்டயத்துக்கு அவர் தப்புவிக்கப்பட்டார். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏரோதின் பட்டயத்துக்கு தப்புவிக்கப்பட்டவர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சவுலின் பட்டயத்துக்கு தப்புவிக்கப்பட்ட தாவீது வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி என்றால் என் வாழ்க்கையில இப்படி ஒரு வனாந்திரம் வருகிறது, இப்படி வருதேன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். அப்படி திரும்பி பார்த்தா தெரியும், ஏதோ ஒரு பட்டயத்துக்கு தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார். பலவீனம் என்கிற பட்டயம், விபத்து என்கிற பட்டயம், வியாதி என்கிற பட்டயம், போராட்டம் என்கிற பட்டயம், நெருக்கம் என்கிற பட்டயம், எரிச்சல் என்கிற பட்டயம், ஏதோ ஒரு பட்டயத்துக்கு தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார். அவன் தேவன் பட்டயத்துக்கு தப்புவித்திருக்கிறார், இன்று வனாந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரெண்டு காரியம் உண்மைனா எனக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவதும் உண்மை. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கிருபையை காப்பாத்திட்டாரு. அடுத்து என்ன? அடுத்து எப்படி வாழணும்னு தெரியல. ஆண்டவர் கிருபையா கொண்டு வந்துட்டார். இந்த மானிட்டர் கொஞ்சம், அவன் கிருபையாய் தேவன் கொண்டு வந்து விட்டார். இனி வாட் இஸ் நெக்ஸ்ட்? அது தெரியல, அது தெரியல, போதும், அது தெரியல. நல்ல கவனமா கேளுங்க. இந்த ரெண்டு காரியத்தை அப்படியே பார்த்துட்டு வாங்க. பட்டயத்துக்கு தப்புவிக்கிறார், வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றார், இரக்கம் பெற்றது, இரக்கம் பெற்றது. இரக்கத்தை தருவேன்னு சொல்லி இரக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு காரியத்தை உன் வாழ்க்கையில பார்த்துட்டியா, மூணாவது நீ இரக்கத்தை பார்க்க போற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரக்கத்தை பார்க்க போறேன். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் முன்வைத்து சொல்லி நான் புரியும்படியாக நல்ல கவனமா கேளுங்க. எப்பவுமே ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் ஏதாவது பட்டயம் வந்துச்சா? எஸ், ஹல்லேலூயா. பட்டயம் வந்துச்சா? ஆமா. இல்ல, மரண கண்ணிகள் வந்துச்சு. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம். தாவீது சொல்லுகிறான். எனவேதான் அவன் வனாந்திரத்திலே துதித்தான். வனாந்திரத்திலே புலம்பவில்லை, வனாந்திரங்களில் துதித்தான். ஏன்? அவன் பட்டயத்துக்கு தப்புவிக்கப்பட்டவன். நாம் பல நேரங்களிலே வனாந்திரத்தை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர பட்டயத்துக்கு தப்புவிக்கப்பட்டதை பார்க்கல. அவருக்கு தெரியாதாங்க வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லைன்னு? அவருக்கு தெரியாதா வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லை என்று? இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே இருந்தபோது அவரை சூழ ஜனங்கள் இருக்கிறாங்க. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இங்கே ஒண்ணு இல்லை, இவங்களை அனுப்பி விடுங்க. இவங்களை ஆண்டவர் சொன்னா அவங்களை உட்கார வைன்றார். ஹல்லேலூயா. இந்த வெறுமனே நமக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சதுனால தெரியுது. சம்பவம் தெரியலைன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? என்ன ஒரு சீஷர்களே அனுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க, நீங்க வேற வனாந்திரத்தில். இவன் அப்படி விடக்கூடாது, இவனை கொஞ்சம் வனாந்திரத்தில் உட்கார வை. ஆண்டவர் 3 நாள் இருந்துட்டாங்க. ஆண்டவர் பாவம், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, அனுப்பி விட்டுருங்க ஆண்டவர். அதுன்னு அர்த்தம் என்ன? இந்த வனாந்திரத்திலிருந்து அவங்களை கொஞ்சம் வெளியே வெளியே போக விட்டுருங்க ஆண்டவர். வனாந்திரத்திலிருந்து வெளியே போக விட்டுருங்க ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார வெளியே போக விட மாட்டேன், அவங்கள உட்கார வைட்டார். பல நேரத்தில் நம்முடைய ஜெபம் இந்த சீஷர்கள் சொல்றது போலதான் இருக்கு. இந்த வனாந்திரத்திலிருந்து என்ன வெளியே விட்டுருங்க. ஆண்டவர் சொன்ன, நான் எப்படி விடுவேன்? நீ என்கிட்ட எல்லாம் வந்திருக்கிற, உட்கார். ஹல்லேலூயா. நீ வனாந்திரத்துல வரல, நீ கால்நடையாய் நடந்து என்கிட்ட வந்திருக்கிற. ஹல்லேலூயா. நீ வனாந்திரத்தை பார்த்து வந்தேன்னா உன்னை நான் அனுப்பி விட்டுருவேன். நீ என்ன பார்த்து வந்ததில்ல, நான் வனாந்திரத்தை தான் அனுப்பி விடுவேனே தவிர உன்னை அனுப்பி விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ வனாந்திரத்தை பார்த்து வந்தா உன்னை அனுப்பிவிட வேண்டாம், வனாந்திரம் போயிரு. நீ என்ன பார்த்து வந்ததுனால நான் வனாந்திரத்தை தான் அனுப்பிவிடுவேன். வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமையை தான் அனுப்பி விடுவேன். இல்லாமை தானாங்க வனாந்திரம், அதை நான் அனுப்பி விடுறேன். நீ உட்காரு, நீங்க காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் உட்காரு. நீ முதல்ல உட்காரு, நான் காட்டுறேன். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் போலதான் நாம ஆண்டவரே, அவங்க பாவம் ஆண்டவரே, நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை அனுப்பி விடுங்க ஆண்டவரே. எப்படிப்பா நான் அனுப்புவேன்? உட்கார வை அவங்கள. ஜீசஸ். 12 சீஷர்கள் ஜனங்களுக்காக துடிக்கிறாங்க. வேண்டாம், 3 நாள்ப்பா, 3 நாள் இந்த வனாந்திரத்தில் இருக்கிறாங்கப்பா, அனுப்பி விடுங்க ஆண்டவரே. ஏசு சொல்ற, 3 இல்ல 30 நாளானாலும் அனுப்ப மாட்டேன், உட்கார வை.
ஹalleluya. அவங்க வந்தது வனாந்தரத்தை பார்த்து, அவங்க வந்தது என்ன பார்த்து. ஹalleluya, ஹalleluya. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இரக்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அதுதான் அங்க தேவ இரக்கம். தேவன் பாராட்டுகிற இரக்கம் நம்மை திருப்தி அடைய பண்ணும். ஆமென், ஹalleluya. நான் பல நேரத்தில் ஆண்டவர் இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க இப்படி ஜெபம் பண்றோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் என்ன ஆண்டவரே, பட்டயத்துக்கு தப்பி என்ன இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் நம்புறேன்ப்பா, நீங்க இரக்கத்தை பாராட்ட போறீங்க, இரக்கம் பாராட்ட போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீ நல்லவர், சர்வ வல்லவர். பாடுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஓ உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஆமென். உம் அன்பிற்கு அளவே இல்லை. ஹalleluya. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. சதரலர கடர பதனர பலரா. ஓ ஆமென். அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். யாத்திராகமம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன் பயங்கரமான ஒரு சட்டத்தை போடுவான். பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்லணும், கருவில் இருக்கும் போதே கொல்லும்படி வகை பார்ப்பான். அதையும் தாண்டி பிறந்துட்டுன்னா அந்த குழந்தைய நைல் நதியில தூக்கி போட்டுறணும். பட்டயம் ரெடியா இருக்கு, எங்கேயும் போய் தப்ப முடியாது. எகிப்திலே பட்டயத்தை 4 பக்கமும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறான். தூக்கி போட்டுறான் நைல் நதியில. மோசே பிறக்கிறான். மோசே பிறந்த பிறகு தாயாருக்கு கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கறாங்க, இந்த குழந்தையை எப்படிப்பா விட்டு கொடுக்கிறதுக்கு. ஆமென். பெற்ற மனம் அல்லவா துடித்தது. ஆனாலும் 3 மாசத்துக்கு மேல வைக்க முடியல. என்ன பண்ணாங்க, ஒரு நாணல்ல ஒரு பெட்டியை செஞ்சு நைல் நதி என்னும் பட்டயத்துல தூக்கி போடுறாங்க. ஆமென், ஹalleluya. எங்கேயாவது போய் இந்த குழந்தை பிழைச்சிடணும். நைல் நதியில நிறைய முதலைகளும் உண்டா. அந்த முதலைக்கு இந்த நாணல் ஸ்மெல் பிடிக்காதான். அதனாலதான் என்னமோ நாணல் பெட்டியை செஞ்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு நதியில ஒரு குழந்தைய அப்படி எதுலதான் வச்சு போட்டாலும் இல்ல தனியா அந்த குழந்தைய. எத்தனை குழந்தைகள் தூக்கி போடப்பட்டிருப்பார்கள் தெரியாது. இந்த மோசையும் 3 மாத குழந்தை நைல் நதியில தூக்கி போட்டாங்க. எங்கேயாவது நதி போய் எங்கேயாவது போகும், எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோன்னு பார்த்தா கரெக்டா அது யார் கையில கிடைக்குது? பார்வோனுடைய குமாரத்தின் கையில கிடைக்குது. ஆனா தேவன் இந்த நைல் நதியிலிருந்து காப்பாற்றிட்டார். நல்ல கவனமா கேட்கணும். தேவனுடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. நாம் எங்கே காக்கப்படுகிறோமோ அங்கே தேவ இரக்கம் நம்ம மேல இருக்கிறது. அவ எடுக்கும் போதே எப்படி எடுக்கிறா பாருங்க. அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. பிள்ளை அழுதது. அடுத்த வார்த்தை, அவள் அதின்மேல் இரக்கமுற்று. அவள் அதின்மேல் இரக்கமுற்று. இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று. இது எபிரேய பிள்ளை. இத தூக்கி போடுன்னு தூக்கி போடல. பட்டயம் கொடூரமான, நல்ல கவனிங்க, மோசைக்கு எதிராய் ஆயத்தம் பண்ணப்பட்ட பட்டயம் மிகவும் வலிமையானது. ஆனால் தேவன் வைத்த இரக்கம் அதைவிட பெரியது, அதைவிட பெரியது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தை காட்டிலும் உனக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம் பெரியது. ஆமென். பிள்ளை அழுதுச்சான். இன்னும் அதை கொஞ்சம் ஆழமா பாருங்க. பிள்ளை அழலைன்னா, பிள்ளை அழுத போது அவள் அதின் மேல் இரக்கமுற்று.
நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். வனாந்திரத்தில் சிரிக்க முடியுமா, அழ முடியுமா? அழதான் முடியும். ஆமென். ஜீசஸ் பட்டயத்துக்கு தப்பி நைல் நதியிலேயே குழந்தை போயிருக்கணும். குழந்தை அழுது இருக்குமா? அழுது இருக்காது. அழுதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. இது நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்டுச்சு. காப்பாற்றப்பட்ட பிறகு என்னதான் வெளிப்பட்டுச்சு? அழுகை. ஆண்டவர் அன்னை கிருபையா காத்தாரு. அப்ப சிரிங்க. எப்படி சிரிக்க முடியும்? நான் இருக்கிற நிலைமைக்கு எங்க சிரிக்கிறதுக்கு, எப்படி சிரிக்கிறதுக்கு இல்ல? பிள்ளை அழுத போது இரக்கம் வெளிப்படுது. இரக்கம் வெளிப்படுது. எல்லாம் தெரியுது. இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று என்றால். ஆமென். எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றால். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல வேண்டிய வார்த்தையை மட்டும் சொல்றேன். வாழவே விடக்கூடாதுன்னு நினைச்ச இடத்துல தான் இவனை வாழவே விடக்கூடாது, இவனை எக்காரணம் கொண்டு வாழ விடக்கூடாதுன்னு எந்த இடத்துல நினைச்சாங்களோ அதே இடத்துல தான் மோசே கர்த்தர் வளர விட்டார். இதுதான் தேவ இரக்கம். இன்று உன்னை அழ விடுவதை குறித்து கலங்காதே. நாளை அது உன்னை வளர விடுவதற்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின காரியம். இன்னைக்கு தேவன் ஆண்டவரே நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட மோசையை அழ விட்டீங்க ஆண்டவரே. எதற்காக? அதே இடத்துல வளர விடுவதற்காக. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆமென். எந்த இடத்துல இவன் வாழவே கூடாது, அந்த பிள்ளைங்க வாழவே கூடாது, வாழவே கூடாதுன்னு நினைச்ச இடத்துல தான் கர்த்தர் வளர விடுகிறார். சங்கீதக்காரன் தாவீது அதைதான் சொல்லுகிற 41வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். 41வது சங்கீதத்தின் 5வது வசனம். அவன் எப்பொழுது சாவான்? அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். அவன் பேர், அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்பொழுது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னை பார்க்க வந்தான், வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. என்னெல்லாம் பேசுவாங்கல்ல, அவன் எப்போ இனி அவ்வளவுதான், இனி அவன் வாழ்க்கை போச்சு. ஆமென். சிலர் பாருங்க ரொம்ப நெருக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் ஆண்டவரை நம்பி இருப்பாங்க. அவங்க இருக்கிற நெருக்கத்தை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவாங்க, இவங்க இனி இப்படி போய் தற்கொலை தான் பண்ண போறாங்க, இனி என்ன பண்ண போறாங்க? இனி அவன் எழுந்திருப்பதில்லை. அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்போ அழியும். இந்த சூழ்நிலையின் நடுவில் தான் தேவ இரக்கம் பெற்றவன் வளருகிறான். ஆண்டவரே அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இதையே பார்த்து கேட்டுட்டு இருந்தா நாமே தளருவோம். நம்ம எதை பார்க்கணும்னா, பட்டயத்துக்கு என்னை தப்புவித்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இங்கே வனாந்திரத்தில் எதுவும் இல்லை, ஆனா என்னை கொண்டு வந்தவர் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், இப்படி சொல்லுகிறவர்கள் நடுவில் தான் கர்த்தர் மோசேயை வளர விட்டார், கர்த்தர் தாவீதை வளர விட்டார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க, தேவ இரக்கம் இந்த வனாந்திரத்தில் என்னை வளர பண்ணும்? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ இரக்கம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, இதை யார் எங்கிருந்து கவனித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்றத அப்படியே சத்தமா ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. தேவ இரக்கம் வனாந்திரத்திலே என்னை வளர பண்ணும். தேவ இரக்கம் என்னை வளர பண்ணும். தேவ இரக்கம் நான் இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே என்னை வளர பண்ணும். ஹalleluya. ஆமென். எங்கே இந்த பிள்ளையை வாழவே விட
பிஞ்சு குழந்தைகளை கொல்லணுங்கிற சட்டம் போடப்பட்ட அரண்மனைனா எவ்வளவு கொடூரமான மனதை உடையவர்களா இருந்திருப்பாங்க பாருங்க. சரிப்பா, குழந்தைங்க பாவம். அது நடுவில் அந்த தேவ இரக்கத்தை யார் மூலமாய் வெளிப்பட வைக்கிறார்னா பார்வோனுடைய குமாரத்தின் மூலமாய். இரக்கம் உள்ளவர் அவருங்க. இன்னைக்கு மனுஷன் இறங்குறானா அது மனுஷனா செய்யறதில்ல, தேவ இரக்கத்தின் வெளிப்பாடு அது. அல்லேலூயா. யூதர்களுக்கு அநேக நம்பிக்கைகள் உண்டு. அதுல ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்கள், நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் அவங்கவுங்களுக்குன்னு நிறைய காரியங்கள் உண்டு. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு 100 இரக்கங்கள் உண்டா. அதில் ஒன்றை மனிதர்களுக்குள்ளே வைத்திருக்கிறாராம். இன்னைக்கு ஒருத்தங்க விழுந்து கிடக்கதும் ஓடி போய் தூக்குறாங்கன்னாலும், அல்லது ஒருத்தங்க ஹெல்ப் பண்றது, இது எல்லாம் இப்படி ஒருத்தங்க இறங்கி செய்யற காரியம். பாருங்க, கடந்த நாள் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒருத்தர் தன்னுடைய காரை விற்று இலவசமாக ஆக்சிஜன் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார். இதெல்லாம் இரக்கத்தின் வெளிப்பாடு. இந்த இரக்கம் என்பது தேவன் மனுஷனுக்குள்ளே வைத்த அந்த ஒன்று. இதே போல 100 அவர்கிட்ட இருக்கான். இப்படி அவங்க சொல்றாங்க. நான் எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு இரக்கம் 100 அல்ல, அவருடைய இரக்கம் அனாதியா இருக்கிறது. நம்ம சில சுருக்கவே முடியாது. அப்போ இன்னைக்கு மனுஷங்கிட்ட ஒரு இரக்கம் வெளிப்படுதுன்னா அது தேவன் வைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பார்வோன் குமாரத்தை இறங்குறா அப்படின்னா அவளா இறங்கல, அவளை இறங்க வைத்தார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். வனாந்திரத்தை மாற்றவில்லை, சூழ்நிலையை மாற்றவில்லை. உடனே பார்வோனை அடிக்கல, பார்வோன் அப்படி எதுவுமே செய்யல ஆண்டவர். நம்ம பல நேரத்தில் இந்த வனாந்திரத்தை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் சட்டமும் மாறல, அப்படியே தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. மோசே 40 வயசு, மோசே வளரு மட்டும் எதையும் ஆண்டவர் கை வைக்கவே இல்லை. மாறாக அது நடுவில் மோசே வளர விட்டுட்டே இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பட்டயத்துக்கு தப்பி 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 5 மாசம் இருக்கலாம், 3 மாசம் இருக்கலாம். திரும்பி பார்த்தா எதுவுமே மாறல, வனாந்திரமாகவே இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்ல முடியும், தேவ இரக்கம் நம்மை வளர பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமே. ஏதாவது மாறுச்சா? 5 வருஷம் ஜெபம் ஏதாவது மாறுச்சா? 3 வருஷம் ஜெபம் ஏதாவது மாறுச்சா? ஒண்ணும் மாறல. ஆனா ஒண்ணே ஒண்ணு கிடைச்சிட்டே இருக்கு, தேவ இரக்கம். பார்வோன் மாறல, சூழ்நிலை மாறல, எதுவும் மாறல. ஆனா தேவ இரக்கம் கிடைத்தபடினாலே அந்த குழந்தை வளர்ந்தது, அந்த பிள்ளை வளர்ந்தது, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வனாந்திரத்தில் வளர பண்ணுவார். எங்கே இவன் வாழவே கூடாது நினைச்சாங்களோ அங்கதான் தேவன் வளர பண்ணுகிறார். ஆமென். இந்த நைல் நதியில தூக்கி போட்ட குழந்தைய எங்க வேணாலும் இந்த நதி இழுத்துட்டு போயிருக்கலாமே, ஏன் கரெக்டா அங்கதான் கொண்டு வந்து விட்டது? எங்கே உன்னை வாழ தகுதியற்றவள்னு நினைக்கிறாங்களோ அங்கதான், அங்கேயே வச்சிருக்கிறாரா திரும்ப. ஆண்டவரை ஒன்று என்ன மாற்றுங்க, இல்லைன்னா அவங்கள மாற்றுங்க. சிலருடைய புலம்பல் என்ன, டெய்லி எனக்கு இவங்க பேசுறத கேட்க முடியாது. ஒன்று என்ன இங்கிருந்து கொண்டு போங்க, இல்லைன்னா அவங்கள இங்கிருந்து கொண்டு போங்க. எதையுமே செய்ய மாட்டார். மோசைய சின்ன வயசுலேயே கொண்டு போயிருக்கலாமே, ஆண்டவருக்கு வளர விட்டு தான் கொண்டு போனார். தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே நிர்ணயித்து விட்டார். அப்போ இது நடுவில் ஆண்டவர், இந்த வார்த்தைகள் நடுவில் நான் எப்படி வாழ முடியும்? அங்கேதான் தேவ இரக்கம். மோசே வளருகிறான். எந்த வீட்டிலிருந்து வாழவே கூடாதுங்கிற சட்டம் புறப்பட்டது, அதே வீட்டில் தான் தேவன் நிலைத்து வைத்து வளர பண்ணுகிறார். ஆமென், ஆமென். அதுல ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? மோசேக்கு தாயே வைத்து பால் கொடுக்க வைத்தார். நான் இது சொன்னதுனால ஒரு பலனுக்காக இது சொல்றேன், இந்த ஒரு வார்த்தையை. இப்போ பார்வோன் குமாரத்தி கையில அந்த குழந்தை எடுத்தாச்சு. குழந்தை மேல இரக்கத்தின் வெளிப்பாடு. அந்த குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும். தெரியும், சட்டம் தெரியும், எல்லாம் தெரியும். இன்னும் ஏன் அவ குடும்பத்திலிருந்து தான் போடப்பட்ட சட்டம். ஆனால் அந்த இரக்கம்
அந்த பார்வோன் குமாரத்திக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த இரக்கம் அவளுக்குள்ள என்ன வைக்க தெரியுமா? இவ்வளவு இந்த பிள்ளை வளர்க்கணும், இந்த பிள்ளை வளர்க்கணும், இந்த பிள்ளை வளர்க்கணும். இதுதாங்க தேவ இரக்கம். தேவ இரக்கம். ஒரு தேவனை அறியாத ஒரு பார்வோன் குமாரத்தியே தன் கையில எடுத்த அந்த பிள்ளையை வளர்க்கணும்னு நினைக்கும் போது, இரத்தத்தால் மீட்கப்பட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தினால் உன்னை வளர பண்ண மாட்டாரோ? உன்னை வாழ வைக்க மாட்டாரோ? ஆமே. ஒரு பார்வோன் குமாரத்தி வளர்க்கணும்டா. நீ நல்ல கவனிங்க, பிள்ளையை வளர்க்கணும், பிள்ளை வளர்க்கணும். அப்போ நேர இது எபிரேய குழந்தைனால ஒரு எபிரேய ஸ்திரீ பால் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது, மோசையினுடைய சகோதரி மிரியாம் உஷாரா போய் யார்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க? மோசைக்கு அம்மாவே கூட்டிட்டு வருவாங்க. அப்ப பார்வோனுடைய குமாரத்தி சொல்ற வார்த்தையை கேளுங்க. 9வது வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்து விடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன், நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன், எனக்கு வளர்த்து விடு, எனக்கு வளர்த்து விடு. யாருக்கு? எனக்கு. யார் இரக்கம் காட்டுறாளோ அவளுக்கு. அது மாத்திரம் இல்ல, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். இரக்கத்தை மட்டும் காட்டல, சம்பளமும் கொடுக்கிறேன். நான் அதை புரியும்படி சொல்றேன். ஐயோ பாவம், இப்படி இறங்குவாங்க தெரியுமா? இப்படி இறங்குறதல்ல அவர். வளர பண்ண வேண்டியதும் அவரிடத்தில் இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். இவன் வளரணும்னு சொல்லிட்டு சும்மா இருக்க, வளர பண்ண ஒரு பார்வோன் குமாரத்தி தனக்கென்று அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு வேண்டியதை கொடுப்பாள் என்றால், தமக்கென்று நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார். இந்த வனாந்தரத்தில் நமக்கு வேண்டியதை தராமல் இருப்பாரோ? நீ எனக்கு வளர்த்து விடு, கட்டளை போட்டிருக்கலாம். அந்த தாய் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கிறான். பட் அப்படி இல்லை. நீ வளர, உனக்கு வேண்டிய நான் சம்பளத்தை நான் கொடுக்கிறேன், வேண்டியதை தருகிறேன். என் மேல் எனக்கு வேண்டியது என் தகப்பனுடைய கையில் இருக்கிறது. எனக்கு வேண்டியது வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கும். வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கும். ஆமென். நான் இதை பெற்றோருக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பார்வோன் குமாரத்தி தான் கையில் எடுத்த பிள்ளையை மோசையின் தாயினிடத்தில் கொடுத்து, இதை எனக்கு வளர்த்து விடு, உனக்கு வேண்டிய சம்பளத்தை நான் தருகிறேன். பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? கர்த்தர் தந்தது. கர்த்தர் தந்ததை கர்த்தருக்கென்று தான் வளர்க்கணும். கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்க, உங்களுக்கு வேண்டியதை அவர் தருவார். நீ எப்படியாவது வளர்த்துருல, எனக்கென்று வளர்த்து விடு, எனக்கென்று வளர்த்து விடு, உனக்கு வேண்டிய சம்பளத்தை நான் தரேன். கர்த்தர் தந்ததை கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்க, சம்பளம் அங்கிருந்து வரும், தேவை அங்கிருந்து சந்திக்கப்படும். எல்லா வீட்லயும் பார்வோன் வீட்டுல இருந்து சம்பளம் போச்சா? இல்ல, இந்த வீட்டுக்கு போச்சு. ஏன்? அங்க வளர்ற பிள்ளை அவளுக்கென்று வளர்க்கப்பட்ட பிள்ளை. கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்க. நாம் நமக்கென்று தான் வளர்க்கிறோம். அதனாலதான் நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கு. கர்த்தருக்கென்று ஆரம்பத்திலிருந்து கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்கள். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணு, கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வளர்த்து பாருங்கள். சம்பளம் அங்கிருந்து வரும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுதந்திரம் தான் பிள்ளைங்க. கர்த்தரால் வரும் சுதந்திரம். எங்கே வாழவே விடக்கூடாது நினைச்சாங்களோ அங்கே வளர விட்டார். தேவ இரக்கம் நம்மை வளர பண்ணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 19 4வது வசனம் 14வது வசனம்.
அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறவன் போது ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, போது ஆண்டவரே. வனாந்திரத்துல வனாந்திரத்தை கொஞ்சம், வனாந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பை கொண்டு வரக்கூடியது. போது ஆண்டவரே. ஆமென். சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஒரு காரியம் மட்டும் செட்டில் ஆகி, என் பிள்ளைங்க லைஃப் மட்டும் செட்டில் ஆயிட்டுன்னா போயிடலாம். அப்படி சொல்றவங்க போகவே மாட்டாங்க. அது வேற. சரி, பிள்ளைங்க லைஃப் செட்டில் ஆயிட்டுல, போறீங்களா கேட்டு பாருங்க. வேணா நீ போ. சிலர் பாருங்க, இந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டேன்னா பிரச்சனை இல்லை. போதும் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நம்மை வாழ வைத்திருப்பது 10ல் 1 11 இருப்பதற்கல்ல. நமக்கென்று நியமித்த ஓட்டத்தை என்னதான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும், என்னதான் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஞான ஸ்நானம் எடுத்தவன், நான் அபிஷேகம் என்ன சொன்னாலும், நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்காம நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. எனவே வாழவே பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்கு, அப்படியெல்லாம் வாயிலிருந்து வரவே கூடாது. காலம் கர்த்தருடைய கதை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் செட் பண்ணியிருப்பார். அதுக்குள்ள ஓடி முடிக்கணும். நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்காமல் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. பவுல் என்ன சொல்ற, நல்ல போராட்டத்தை பவுல் சொல்லுவாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு போய் இருக்க எனக்கு ஆசை. ஆனா நான் இப்போ வாழ்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்? எனக்கான ஓட்டத்தை நான் இன்னும் முடிக்கல. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆசை என்னங்க? அதாவது நமக்கு பரலோகம் கன்ஃபார்ம்ங்கிற நிச்சயம் இருந்தாலே அடுத்த செகண்ட் நம்ம என்னதான் ஏங்குவோம், எப்போ வருவீராண்டவர். ஏன் இப்ப நம்ம கேட்க மாட்டோம்னா நமக்கு தெரியும் இப்ப வந்தாலாம். ஏமே இயேசுவே சீக்கிரம் வாரம். கை தூக்க வேண்டாம். கடந்த 5 நாட்கள் ஜெபங்களில் 5 நாள் நீங்க எடுத்த பர்சனல் பிரேயர்ல, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா அப்படி சொன்னவர்கள் எத்தனை பேர்? கை தூக்க வேண்டாம். ஆமென். யாராவது இருக்கிறீங்களா? ஹலோ, ஆன்லைன்ல பார்க்குற அன்பு விசுவாசிகளே, கடந்த 5 நாட்கள் ஜெபத்தை பாருங்க. அதுல ஒரு ஜெபத்திலேயாவது சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லா நாள் ஜெபமும் அதான், பாட்டும் அதான், பிரசங்கமும் அதான். ஆமென். எப்பவுமே ஓட்டத்தை ஓடிட்டே இருக்கணும். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது வரைக்கும் நமக்கு வாழ்ந்து வேஸ்ட் அப்படிங்கிற, இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, ஓடிக்கொண்டிருந்த எலியா நின்று விட்டான். ஓடிக்கொண்டிருந்த எலியா. முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அந்த 18 கடைசி எப்படி முடியுது? ஓடினான். ஓடிக்கொண்டிருந்தவன். 4வது வசனத்தை வாசிங்க. 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் ஓடிக்கொண்டிருந்தவன் உட்கார்ந்துட்டான். வாழ்க்கையில வனாந்திரம் சோர்வை கொண்டு வரும். வனாந்திரம் தளர்ந்துரும். ஓடிக்கொண்டிருந்தவன் உட்கார்ந்துட்டான். ஹல்லேலூயா. என்ன வேகமா. சில சொல்லுவாங்க, எப்படி இருந்தவங்க தெரியுமா? ஒரு காலத்துல இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் சாக வேண்டும். எல்லாரையும் கொன்னுட்டாங்க, நான் மாத்திரம் இருக்கிறேன். அந்த 14வது வசனத்தை வாசிங்க. இதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். வாங்க தேடுகிறார்கள்.
என்ன போல இருந்த எல்லாரும் பட்டயத்துக்கு வீழ்ந்துட்டாங்க ஆண்டவரே. நான் தப்பிட்டேன், நான் மீதியா இருக்கிறேன். ஆனாலும் நாளைக்கு ஒருவேளை இந்த பட்டயம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்துல இரக்கம் பெற்றது. கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், ஆமென். 7வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். 8வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஓகே, இங்க இருந்து அங்க வர நடந்து போறான். அந்த பட்டணத்தை ஆட்சி செய்கிறது யாரு? அந்த பட்டணத்தை ஆட்சி செய்கிறது யாரு? கரெக்டா தான் சொல்லுங்க. யேசபேல். வனாந்திரத்திலிருந்து சூறைச்செடியிலிருந்து கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து போகிறானே, வழியில எங்கேயாவது அவனை தடுத்தாங்களா யாராவது? அந்த கவர்மெண்ட் இவனுக்கு அகைன்ஸ்டா இருக்குது. அவனே சொல்லுகிறான், நான் மாத்திரம் இருக்கிறேன், எனக்கு எங்கேயும் தலை காட்ட முடியாது, என் தலை வெளியே காட்டினாலே என்னை தூக்கிடுவாங்க, அதனால நீங்களே என்னை எடுத்துருங்க. ஆண்டு சொன்னார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ கிளம்புட்டார். அவன் போய் புறப்படுகிறான், கர்த்தருடைய பர்வதத்து மட்டும் வருகிறான், திரும்பி அங்கிருந்து இறங்கி வருகிறான். 19வது வசனத்தை வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு மீண்டும் கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு அவனுக்கு நியமித்த பாதையை காட்டுகிறார். எல்லா இடத்துக்கும் அவனால போக முடிகிறது. ஆமென். இங்கே தேவன் பாராட்டுகிற இரக்கம் என்ன தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க. இதுக்கு முன்னாடி எலியா என்ன செய்து கொண்டிருந்தானோ அதையே செய்யும்படி தொடர பண்ணினார். திட்டங்கள், எதிரியின் திட்டங்கள் பெரிது. யேசபேல் சொல்ற வார்த்தையை கேளுங்க. 2வது வசனம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில், நாளைக்கு இந்த நேரத்துக்கு, நேரத்தை குறிக்கிறா, எலியாவுக்கு நேரத்தை குறிக்கிறா. நாளைக்கு இந்த நேரத்துல உன் பிராணனுக்கு செய்யாதே போனார், பிராணனுக்கு செய்யாதே போனார், தேவர்கள் அவர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது யேசபேல் கோபத்தோட என்ன செய்கிறார்? எதிரான திட்டத்தை போடுகிறார். திட்டத்துக்கான நேரத்தையும் குறிக்கிறார். நாளைக்கு இந்த நேரத்துல எலியாவை நான் தூக்கிடுவேன். சட்டங்கள் அவள் கையில் இருக்கிறது, எல்லாமே அவ கண்ட்ரோல்ல இருக்கு. இது யாருக்கு தெரிய வருது? எலியாவுக்கு தெரிய வருது. எலியாவுக்கு தெரிஞ்சவன் பார்க்கறான், இப்போ டைம் பார்க்கறான். ஓகே, இப்போ இந்த நேரம், நாளைக்கு இதே நேரத்துல என் கதை முடிஞ்சது. நேரா சூரியச்செடி கீழே போயிருந்து சொல்றான், ஆண்டவரே நாளைக்கு அவ தூக்குறதுக்கு பதில் இன்னைக்கு நீங்க தூக்கிடுங்க ஆண்டவரே. இல்ல, அதாவது ஒரு மனிதனுடைய எல்லா நம்பிக்கையும் அற்று போகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அது எலியாவா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். கர்மேல் பர்வதத்தில் அத்தனை தீர்க்கதரிசிகள் மத்தியிலும் அவ்வளவு நம்பிக்கையை கர்த்தரை நோக்கி ஜெபித்த அதே எலியா தான் நாளைக்கு நான் இல்லை, அவ்வளவுதான். அப்படி சொல்ற அளவுக்கு அத்தனை நம்பிக்கையும் அற்று போகிற நிலைமை தான் வனாந்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எலியாவே, அவ ஒன்ன தூக்குறதுக்கு என்ன, நான் அவளை தூக்குறேன் பாரு, நாளைக்கு இதே நேரத்தில் நான் அவளை தூக்குறேன் அப்படி சொன்னாரா? இல்ல, மாறாக என்ன சொன்னார்? நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். அத்தனை பேர் பட்டயத்துக்கு விழுந்த பிறகும் நான் உன்னை பட்டயத்துக்கு தப்பு வைத்தது சத்துரு குறிக்கிற நேரத்தில் விழுந்து போவதற்கல்ல, நான் நியமித்த ஓட்டத்தில் உன்னை தொடர பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா! தேவ இரக்கம் தேவன் நியமித்த எல்லா பாதையிலும் எலியாவை நடத்தினது. யேசபேல் அவர் கை வைக்கலாங்க, அவ திட்டம் போட்டுட்டே இருக்கிறா.
நல்ல அதான் சொல்றேன், இந்த வனாந்திரத்தில் என்னால வாழ முடியுமா, இந்த சூழ்நிலையில என்னால நடக்க முடியுமான்னு கேட்டா, தேவன் நம்மை தப்புவித்தாரை பட்டயங்களுக்கு அதை திரும்பி பார்க்க வேண்டும். இல்ல எலியாவே வாழ முடியாதுன்னா அத்தனை தீர்க்கதரிசிகள் வெட்டுண்டது கூட்டத்தில் எலியாவும் வெட்டுண்டு விழ வேண்டியது தானே. கர்த்தருக்காய் நின்றதுனாலதான் அத்தனை தீர்க்கதரிசிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அந்த கூட்டத்தில் எலியாவையும் தேவன் அனுமதித்திருக்க வேண்டியதானே. இல்லை, எலியாவே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கான ஓட்டத்தை நியமித்தது நான், அது யாருக்கும் தடுக்க முடியாது. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், எதிரான அத்தனை திட்டங்கள் நடுவிலே எலியா பலப்பட்டு நடந்து போயிட்டே இருக்கிறான். அவள் குறித்த நேரமும் தாண்டினது, எல்லாமே தாண்டிச்சு. இல்ல, எங்க அப்பா ஒரு சாட்சி, நிறைய சாட்சி சொல்லுவாங்க, அதுல மறக்காத சில சாட்சிகள் உண்டு. அதுல ஒரு சாட்சி தான், எங்க அப்பா ஊழிய ஆரம்பத்தில் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் ஒரு நாய் வந்து கடிச்சிட்டு, அது கொஞ்சம் ஒரு வெறி பிடித்த நாய், அவ்வளவு பயங்கரமா கடிச்சிட்டு. அப்போ சொன்னாங்க, அவ்வளோதான், அந்த நாயும் செத்துட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னாங்க, இவ்வளோ நாளில் இவங்க வந்து இருக்க மாட்டாங்க, செத்துருவாங்க அப்படின்னு. அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. அந்த இரவில் இன்னொரு பொழுது விடிந்தால் அல்ல. அப்போ சபையில் இருக்கிற சிலர் வாலிபர்கள்லாம் வந்து அப்பாவை சுற்றி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவரை தூங்க விட்டுறக்கூடாது, இந்த டைம் தாண்டுதான், தூங்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க. சுற்றி கரெக்டாக 12 மணி தாண்டல வந்த எல்லாரும் தூங்கி, எங்கள் அப்பாவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலைல ஒவ்வொருத்தரும் எழும்பி என்னாச்சு பாப்போன்னு பார்த்தா ஒன்றுமே. சில நேரத்தில் நம்மளே டைமை செட் பண்ணுவோம். அதே போல தான் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வேறு மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டதுனால அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பயங்கரமாக கோபம் வந்து சொன்னார், நாளை நான் உனக்கு அகேன்ஸ்டாக மந்திரவாதம் பண்ண போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இரு, நான் மந்திரவாதம் பண்ணுவேன். 3வது நாள் இதே நேரத்தில் ஒரு டைமை குறிச்சு, 3rd டேலேருந்து 3வது நாள் இதே நேரத்தில் உனக்கு ஏதாவது ஆகலைன்னா என் பேரை மாற்றிக்கோ, என் வல்லமையும் உன் வல்லமையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அது ஆரம்பம் அல்லவா, அப்போ ஜெபம் பண்ணிட்டு விட்டாங்க. 3வது நாளும் ஆச்சு. 4வது நாள் சரி இவன் சொன்னானே, போய் ஒன்று பார்த்துட்டு வரும், பார்த்தி எனக்கு ஒன்றும் ஆகலை, பார்த்தி ஆண்டவர் என்னை காத்தாரு பார்த்தியாருன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அப்படி சோகமாக இருக்கிறாங்க. என்னாச்சு அந்த ஆளுக்கு பேரை சொல்லி, எங்கே அப்படின்னு, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ஒன்றுமே தெரியாதுப்பா, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம்? நேற்று சாயங்காலம், அதாவது அவர் அந்த நண்பர் குறித்த டைம், நேற்று சாயங்காலம் அவன் ஒரு பாலத்தில் சும்மா நின்றுட்டே இருந்தான். அப்போ அந்த வழியாக ஒரு குடிகாரன் போயிட்டு இருக்கிறான். நீ ஏன் இங்கே நிற்கிறேன்னு கேட்டான். நான் சும்மா நிற்கிறேன்னா, சும்மா எப்படிடா நீ நிற்கலான்னு சொல்லிட்டு அவனை அடித்து கீழே தூக்கி போட்டுட்டு, எப்போன்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு, அதாவது எண்ணி 3வது நாள் சாயங்காலத்தில் அவன் குறித்த டைம். எப்பவுமே நம்ம பல நேரத்தில் நல்ல கவனமாக கேளுங்க. நம் பிறக்கு முன்னமே நம் பிறப்பு எப்போ இறப்பு எப்போன்னு நேரத்தை நம்ம அப்பா ஏற்கனவே குறித்து வச்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கி 3:1 தானே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:1 வாசிங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த ஒவ்வொரு சமயம் நல்ல ஆக்சுவலா வந்து நான் இன்னொரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க செய்வீங்க. நம்ம வந்து சர்ச்சில் வாசிட்டு போறோம், வீட்டில் மெடிடேட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா வந்து நம்ம மெடிடேட் பண்ணணும். எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. ஓகே, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம், ஒவ்வொரு காரியத்துக்கும். நான் என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கிற டைம் கூட உண்டு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அடுத்த வார்த்தை,
பிறக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம், நட ஒரு காலம் உண்டு. அதாவது ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு காலம் உண்டு, அதற்கான பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அடுத்து கொல்ல ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம், நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காரணம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, காலம் உண்டு. கற்களை இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டுன்னு சொல்லிட்டு 11வது வசனத்தை வாசிங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். எல்லாத்துக்கும் காலம் உண்டு, எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, அதை அவர் செய்வார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அவ இயேசபேல் நேரத்தை குறிக்கிற ஆண்டவரே, அவங்க பாரு நாளைக்கு இன்னும் ஒரே மாசத்துல உன் கதையை முடிக்கலன்னா அவ்வளவுதான், போச்சு, ஒரு மாசம் விட்டு. ஆமென். அதாவது பயத்திலேயே பாதி போயிடும், பயத்திலேயே பாதி போயிடும். ஒருத்தங்க போய் ஒரு டாக்டரை பார்க்க போனாங்களாம். பயங்கர ஃபேட் டாக்டர், உடம்பு இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னாரா, சாரி சார், நீங்க 6 மாசத்துல செத்துருவீங்க அப்படின்னு. அவ்வளவுதான். இவருக்கு பயத்துல தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இல்லை. எப்படிங்க சாப்பிட முடியும்? 6 மாசத்துல செத்துருவேன்னு சொல்லிட்டு கரெக்டா 6 மாசம் அப்படியே ஓட்டி அந்த நாள் தாண்டி ஐயோ முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு அடுத்த நாள் அவர் சொன்ன டேட்டு தாண்டி உயிரோடு இருக்கிறத பார்த்து டாக்டர் போய் பார்த்தாராம். டாக்டர் பார்த்த ஆள் எப்படி இருக்காரு தெரியுமா? டாக்டர் கை கொடுத்து சொன்னார், இனி நீங்க சாக மாட்டீங்க. ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? வேற என்ன சொன்னாலும் நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டுனாலே நீங்க பாதி ஆயிருவீங்கன்னு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நார்மல் ஆயிட்டு கிளம்புங்க. ஏன்னா ஆளு சாப்பிடாம ஃபேட்டெல்லாம் போய் பயத்திலேயே நம்ம தூங்கவே மாட்டோம். பயத்துல எலியாவுக்கு அந்த பயம் வந்துச்சு. அதான் சொன்னேன் அல்லவா, நம்பிக்கை அற்று போக பண்ணுகிற சூழ்நிலைகளும் உண்டு. ஓடிக்கொண்டிருந்தவன் உட்கார்ந்துட்டானா பாத்துக்கோங்க. அந்த அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களால ஜெபிக்கவே முடியாது. ரீசன் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்த கொஞ்சம் நம்பிக்கை போயிட்டு. ஜெபிக்கிற நேரத்துல இருந்து உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. நான் இங்கே சொல்லல, வீட்டில் உங்க பர்சனல் ப்ரேயர்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 18வது அதிகாரத்துல தன் தலை முழங்காலில் படுமட்டும் 7 தரம் குனிந்து ஜெபம் பண்றான். ஒரு கப்பை ஏதாவது தெரியுதா பார், இல்ல. உடனே ஜெபத்தை விட்டானா? இல்ல. நம்பிக்கை இருக்குள்ள, நம்பிக்கை இருக்கு, ஜெபத்தை விடல. நடக்கிறது வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அதே எலியா 19வது அதிகாரத்துல ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கிறத விட்டுட்டு போதாண்டவர் வேணா எடுத்துருங்க, என்ன பண்ணிருங்கன்னு சொல்லி தூங்கிட்டான். ஏன்? இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிட்டு. ஏன்? எல்லாமே இயேசபேல் கையில இருக்கு. அவ எனக்கான நேரத்தை குறிச்சிட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சது. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி ஒப்பு கொடுத்திருந்தார்னா எத்தனையோ பட்டயத்துக்கு நாம இல்லாமலே போயிருந்திருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜெபமே இல்லையா? சிலர் வேணும் ஜெபிக்க மாட்டாங்க, நான் அவங்கள சொல்லல. சிலருக்கு ஜெபிக்கிற நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஜெபம் அப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும். ரீசன் என்ன தெரியுமா? இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் அவுட் ஆயிட்டு அந்த நேரத்தை இருந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன பண்ணலாம், எப்படி எஸ்கேப் ஆகலாம், எங்க போனாலும் ஆட்களை விட்டுருக்காளே இயேசபேல், எங்க திரும்பினாலும் எங்க போகலாம், ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே, ஒரு பொம்பளை கையால செத்தேன்னு சொல்வதை விட நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். எலியாவே, நான் உன் வார்த்தைப்படி தான் செய்வேன், நான் தான் உன்னை எடுப்பேன், ஆனா இப்போ எடுக்க மாட்டேன். நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். இயேசபேல உன்னை நான் எடுக்க விட மாட்டேன் எலியாவே, நான் தான் உன்னை எடுப்பேன், ஆனா இப்போ இல்லை. அதான் நீங்க அதை நான் சொல்ற இந்த செர்மன் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கவனிச்சிங்கன்னா தெரியும். சீஷர்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்களை வனாந்திரத்துல இருந்து அனுப்பிவிடும். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, உட்கார வை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். அது ஏன் எடுக்கணும்? உட்காரு, நான் நியமித்த ஓட்டம் ஒண்ணு நான் எடுப்பேன். கர்த்தர் தான் எலியாவை எடுத்தார், ஆமாவா இல்லையா?
ரதத்தை அனுப்பி எடுத்தார். ஆனா எலியாவே, ஏசபேலுக்கு பயந்ததுனால நான் உன்னை தூக்க மாட்டேன் எலியாவே. உன்னை எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ வைக்கணும்னு நினைச்சேனோ அவ்வளவு நாள் வாழ வைப்பேன். இந்த ஓட்டத்தை நீ ஓட, நீ வா, வந்து பர்வதத்துல வா. யார் தடுக்கிறா பார்ப்போம்? பர்வதத்துல வந்தா யாருக்கும் தடுக்க முடியல. போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, யார் தடுக்கிறா பார்ப்போம்? போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, யாருக்கும் தடுக்க முடியல. நாள் குறித்தவள், நேரம் குறித்தவள், அப்படியே உருன்னு இருக்கிறா. எலியாவை ஓட விட்டுட்டே இருக்கிறார். இதே போல பவுலுக்கு அகைன்ஸ்டா ஒரு டீம் கொஞ்சம் யூதர்கள் எழும்புவாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 23வது அதிகாரம், நேரம் போய்விட்டது. 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. 12. விடியற் காலமான போது யூதர்கள் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும், நாங்க பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். எத்தனை பேர் சபதம் பண்ணாங்களா? இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள். இப்படி சபதம், இவங்க சபதம் பண்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டார். என்ன? 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, அதாவது அடுத்த நாள் காலையில 40 பேர் சபதம் பண்ண போறாங்க. என்ன சபதம்? இந்த பவுலை கொல்லாம நாங்க இனி தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அதற்கு முந்தின இரவிலேயே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே திடன், அந்த வார்த்தையை நல்ல கவனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே சில வார்த்தைகளை சில இடத்துல நின்று தான் சொல்லுவார். பயப்படாதேன்னு சொல்றாருனாலே பக்கத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். திடன் கொள்ளுன்னு சொல்றாரு, பக்கத்தில் இருக்கிறார். அவர் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பயப்படாதேன்னு சொன்னார், அப்படி சொல்ல வேண்டியதான் அல்ல. அருகே நின்று பக்கத்தில் நின்று, திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற்காலமான போது 40 பேர் பிளான் பண்றான். இவனை கொல்லாம நாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம். எனக்கு சங்கடம் என்னன்னா, எத்தனை நாள் தண்ணி குடிக்காம எத்தனை பேர் செத்தான்னு தெரியல. யாருக்கு கையாவது பவுல் மேல பட விட்டாரா? இல்லை. நான் நினைக்கிறேன் ஒரு நாள் இருந்து பார்ப்பாங்க, 2 நாள் இருந்து பார்ப்பாங்க, 3 நாள் இருந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் தண்ணியாவது குடிக்க, லீடர் ஒரு ஆள் லீடரா இருப்பாங்களே, கொஞ்சம் தண்ணியாவது குடிக்க விடுங்க. தேவ இரக்கம். எத்தனை சபதங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய். நாளைக்கு 40 பேர் சபதம் பண்ண போறானா, இன்னைக்கு நைட்டே என் பக்கத்துல வந்து நிக்கிறவர் தான் என் ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க. பவுலே, நீ நிக்கணும். ஓகே, நீ நிப்ப. ஆமென். ஹalleluya. தேவ இரக்கம் நம்மை தொடர பண்ணும். தேவ இரக்கம் நம்மை வளர பண்ணும். தேவ இரக்கம் நம்மை தொடர பண்ணும். ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்திருக்கிற இரக்கம் இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீரே என்றல்ல, இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியா என்னை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் படிட்டு. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு உம் அன்பிற்கு அளவே இல்லை, முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே. எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இருக்கிற சூழ்நிலை வனாந்திரம் போல இருக்கலாம். ஆனா கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. பட்டயத்துக்கு உன்னை தப்பு வைத்திருக்கிறார். பட்டயத்துக்கு உன்னை தப்பு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? தேவ இரக்கம் கிடைக்கும். அந்த தேவ இரக்கம் உன்னை வாழ வைக்கும், உன்னை வளர வைக்கும், உன்னை தொடர பண்ணும். உன்னை வாழ வைக்கும், உன்னை வளர பண்ணும், உன்னை தொடர பண்ணும். அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம முடிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்க சூழ்நிலை, நீங்கள் இருக்கிற வனாந்திரம் என்ன என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே,
எத்தனையோ பேர் வாரிக்கொண்டு போன இந்த பட்டயம் என்ன நீங்க விடலாம் ஆண்டவரே. 40 பேர் சபதம் எடுத்தது பவுலுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் முந்தின நாள் நைட்டே வந்து பக்கத்துல நின்ட்டார். இனி யார் வரா பார்க்கலாம். உன் பக்கத்துல நிற்கிறார். உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழுப்புதுன்னா புரிஞ்சுக்கோ, அவர் பக்கத்துல வந்துட்டார் அர்த்தம். பக்கத்துல வந்துருவார். ஹல்லேலூயா. ரக்கா பாப்பா. அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா. நான் என் வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சிட்டேன்ப்பா. நான் எதுக்கும் நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சேன்ப்பா. ஆனா உங்க இரக்கம் என்ன வாழ வைக்கும், உங்க இரக்கம் என்ன வளர வைக்கும், உங்க இரக்கம் என்ன தொடர வைக்கும், உங்க இரக்கம் என்ன வாழ வைக்கும், உங்க இரக்கம் என்னை வளர பண்ணும், உங்களுடைய இரக்கம் என்ன தொடர பண்ணும். சத்துரு நேரத்தை குறித்த போது கர்த்தர் ஏசபேலுக்கு நேரத்தை குறிச்சிட்டார். எலியா நீ வாழ்வ, ஏசபேல யெகூவ வச்சு நான் முடிப்பேன்னு சொல்லிட்டார். ஆண்டவரே 40 பேர் சபதம் இருக்கிறாங்க ஆண்டவரே. நீங்க நிறைய பேர் சபதம் எடுக்கிறாங்கல்ல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா. அவங்களுக்கு தெரியாது உலகத்தில் இருப்பவனிலோ அவரோடு அவருடையவர்களோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர்.